அப்போ ஆண்டவர் அங்கே இந்த ஹைட் எதுக்குன்னா the head of the family. The head of the family plays an important role. ஏன்னா என் குடும்பம் ஏன் நிமித்தம், குடும்ப தலைவர்கள் கேளுங்க, உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் அதை அனுபவிக்குது. ஒரு குடும்ப தலைவனுடைய நிமித்தம் அந்த முழு குடும்பமும் அதை அனுபவிக்கிறது. அப்போ ஆண்டவர் அங்கே இந்த ஹைட் எதுக்குன்னா the head of the family. The head of the family plays an important role. பிகாஸ் அங்கேருந்து தான் குடும்பமே அமைக்கப்படுது. ஆமாம் இல்லையா? அந்த நாட்கள்லாம் பாருங்கள், உங்கள் அப்பாமார்கள் அவங்க தான் சொல்லுவாங்க. அந்த நாட்கள்லாம் பிள்ளைங்க சம்பாரித்த பிறகு வீட்டில் அப்பாடு தான் சம்பளத்தை கொடுப்பாங்க. அப்பா தானே சொல்லுவார், சரி உன்னோட கணக்கெலாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன செலவு இருக்குது எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஓகே இந்தா இது கொஞ்சம் கட்டணுமா இது கட்டணுமா இது எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு மீதி காசு அப்பா தான் வச்சுருப்பார். இந்த நாட்களில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க, எவ்வளோ புதைச்சி வைக்கிறானுங்களும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. எங்கே தெரிஞ்சால் எல்லாத்தையும் சுருட்டிடுவானுங்க. அப்புறம் நம்ம ஃப்யூச்சருக்கு அதை தான் அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு செஞ்சவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. அன்னைக்கு அப்படி வாழ்ந்த பிள்ளைங்களாம் நல்லா தான் இருந்தாங்க, நல்லா தான் இருக்காங்க. சொன்னல அதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்பட்டுச்சு, மறந்து போச்சு. அப்பா தான் எல்லாம் மற்ற காரியத்தில் செய்வார். செலவு ஜாமான் வாங்கிறது லிஸ்ட்டெல்லாம் போட்டு டக்குன்னு போய்ட்டு மளிகை ஜாமான்களில் லிஸ்ட்டு கொடுப்பாரு. ஜாமான்லாம் அனுப்பி காசை கட்டிட்டாங்க, ஜாமானை வீட்டுக்கு அனுப்பிடு, அப்புறம் மற்ற பில்லு கட்டுறது அதை கட்டலாம் அப்பா தான் ஓடுவார். ஆமாம் இல்லையா? அந்த நாட்களில் யார் உங்கள் அப்பா தான் நல்லா செஞ்சார். இன்றைக்கி அப்பா கொஞ்சம் 50 வயசாச்சுன்னா வயசாச்சுப்பா நீங்கள் உட்காருங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி மொத்தமாக ஆட்டையை போட்டுடுறானுங்க. இன்றைக்கி அவர் தான் போய் பில்லாம் கட்டியிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி அவர் தான் பிள்ளைங்க காசு கொடுக்கல, அவரே சம்பாரித்து அவரே போய் பில்லாம் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறார். சிலைக்கு உள்ள பிள்ளைகள் கணக்கு பார்ப்பாங்க, ரொம்ப கணக்கு. ஒரு மாதம் சம்பளத்தை கொடுத்துட்டா அதில் இல்லாத பேச்சு. ஸோ நான் நம்புகிறேன் நம்ம ராயல் ஃபேமிலி கேளுங்க, நம்ம ராயல் ஃபேமிலியில் இது மறுபடியும் புதுப்பிக்கப்பட வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆமென். நம்ம எல்லாரும் அதை உணரணும். ஒரு ஃபேமிலியை ஒரு தலைவர் அதை மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ பெரிய காரியம். அதோடைய டென்ஷன் மற்ற யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. அந்த குடும்ப தலைவர் தான் தலையை போட்டு உடைச்சிக்கணும், அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ மறந்துடாதீங்க, இந்த வசனத்தை மீண்டும் நீங்கள் வாசிக்கும்பொழுது, மீண்டும் வாசிக்கும்பொழுது, மீண்டும் கேட்கும்பொழுது, அது பிரதர்ஸை மட்டும் இல்லை, அந்த பிரதர்ஸ்குள்ளே என் அப்பாவோட பேரை வச்சு அங்கேருந்து எனக்கும் நானும் என் குடும்பமும் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு தேவன் ஒத்துமையை விரும்புகிறார். ஆமென்.